நாகை மற்றும் இலங்கை இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. நாகையிலிருந்து இலங்கைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி பிரதமர் மோடியால் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. மழையை காரணம் காட்டி கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த சேவை மீண்டும் தொடங்கப்பட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கின்றது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் அந்த கப்பல் போக்குவரத்தானது வருகின்ற 13ஆம் தேதி தொடங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பிரதமர் மோடியால் அந்த கப்பல் போக்குவரத்தானது தொடங்கப்பட்டது. காணொலி காட்சி மூலம் பிரதமர், ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் அந்த கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டதால் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கிருந்து இலங்கைக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மழையை காரணம் காட்டி அந்த கப்பல் போக்குவரத்தானது அந்த சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே செரியா பாணி என்ற பெயரில் வந்து அந்த கப்பல் வந்து தொடங்கப்பட்டு செயலாற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 முறை மட்டுமே இலங்கை சென்று வந்த நிலையில் தற்போது வருகின்ற 13ஆம் தேதி மீண்டும் தொடங்க இருக்கின்ற கப்பலுக்கு சிவகங்கை என்ற பெயரிடப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு பிரம்மாண்டமாக இந்த கப்பலுடைய தரம் அமைந்திருக்கும் என அந்த கப்பலை இயக்குகின்ற நிர்வாகத்தினர் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிவகங்கை கப்பலில் கீழ்தளத்தில் 133 இருக்கைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறப்பு வகுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிசினஸ் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய விமானத்தில் இருக்கும் அளவிற்கு அதிநவீன வசதிகளுடன் மேல் தளத்தில் 25 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேல் தளத்தில் பயணிப்பவர்கள் கடற்கரையினுடைய அந்த ரம்மியமான காட்சிகள், அழகை ரசித்துக் கொண்டு செல்லலாம் போன்ற பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த 133 இருக்கைகளில் பயணிக்க தலா ஒரு இருக்கைக்கு ஜிஎஸ்டி வரியுடன் 5000 ரூபாயும், மேல் தளத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளுக்கு ஜிஎஸ்டி வரியுடன் 7000 ரூபாயும் அந்த கட்டணமானது வசூலிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல அந்த கப்பலானது வடிவமைக்கப்பட்டு முழுமையாக தற்போது அந்தமானில் அந்த கப்பல் நிற்பதாகவும் வருகின்ற 10ஆம் தேதி நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு சென்னை வழியாக கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட இருக்கிறது. ஏற்கனவே இலங்கை அரசானது இந்தியர்களுக்கு விசா கிடையாது என அறிவித்துள்ளதால் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் டிக்கெட் எடுத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இலங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் சுற்றுலாவிற்கு அல்லது தொழில் ரீதியாக சென்றாலும் அந்த கப்பலில் செல்வதற்குண்டான வசதி என்பது எதுவாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே 7500 ரூபாய் அந்த கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் அது ஒரு கூடுதல் கட்டணம் என ஒரு மக்கள் மத்தியில் கருத்து நிலவிய நிலையில் தற்பொழுது அந்த கட்டணமும் குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4200 ரூபாய் ஜிஎஸ்டி வரியை சேர்த்தால் தோராயமாக ஒரு 5000 ரூபாயில் இலங்கைக்கு சென்று விடலாம் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருப்பதால் சுற்றுலாவாசிகள் மட்டுமில்லாமல் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு ஒரு நல்லுறவு ஏற்படும். அதே போல தொழில் ரீதியாகவும் இலங்கை வந்து ஏற்கனவே பொருளாதார மந்த நிலையில் இருந்ததால் தொழில் ரீதியாகவும் இலங்கை வந்து மீண்டடையும் என அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள். அதே போல இங்கிருப்பவர்களும் இலங்கைக்கு சென்று ஒரு தொழில் தொடங்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலும் இருந்தார்கள். எனவே மீண்டும் இந்த கப்பல் சேவை தொடங்க இருப்பதால் பொதுமக்கள், சுற்றுலாவாசிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சகாதேவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.